இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து கரூர் மாவட்டம் குளித்தலை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடம் இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றால், அவர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்றால், தலைவர்களின் வரலாறு, வாழ்க்கை வரலாறு, முன்னோர்களின் வரலாறு எல்லாம் எடுத்து இன்றைக்கு சொல்லிதான் அவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு செல்லில் மூழ்கி கொண்டு, திரைப்படத்துறையில் மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் வழிபடுத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை உருவாக்க முடியும் என்பது என் கருத்து. அரசியல் விழிப்புணர்வு வருவதற்கு அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அரசியல் வரலாற்றினை எடுத்து கூறி இளைய தலைமுறையினர் எவ்வாறு அரசியலில் ஈடுபட்டு அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டும். அவர்கள் இளைய தலைமுறையினருக்கு தொழில் மற்றும் அவர்களை ஊக்கப்படுத்தும் வழிமுறைகளையும் எவ்வாறு வாழ்வில் முன்னேற முடியும் என்பதை வகுத்து கூறி அவர்களுக்குண்டான வழிமுறையை ஆராய்ந்து இது அரசு செய்யும் என்று அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம்தான் இளைய தலைமுறை அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அரசியலில் இளைய தலைமுறையினர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று துடிப்புடன் செயல்படும் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள். குறிப்பாக அரசியலுக்கு வரும் இளைஞர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள குறைபாடுகளை முதலில் தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். அதை கையில் எடுக்காமல் அதிகமாக இளைய தலைமுறையினர் எடுத்தவுடன் அரசியலுக்கு வந்து அரசியல் செய்வது அவ்வளவு ஏற்புடையது இல்லை. அதாவது அந்தந்த பகுதியில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து மக்கள் குறைகளை போக்குவதற்கு இளைய சமுதாயம் முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் அரசியலில் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு அரசியல் மாணவர்களாக ஆர்வமாக இல்லாத காரணம் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் மூழ்கிட்டாங்க. அந்த கலாச்சாரம் மாறணும்னா பள்ளியில் பாடத்திட்டமாக கொண்டு வந்தால் தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். மாணவர்கள் தான் விழிப்புணர்ச்சி வரும். கேட்டுக்கணும். இளைஞர்கள்லாம் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இளம் வயதிலே வாழ்க்கையை ரொம்ப சீரழிச்சுக்கிறாங்க. வரும் இளைய சமுதாயங்கள்லாம் ஐயா படிக்காத மேத காமராஜர் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள், ஐயா பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அவரோட பாட புத்தகங்கள், டாக்டர் கலைஞர் அவரோட பாட புத்தகங்கள்லாம் வாழ்க்கை வரலாறை படித்து அரசியலை கொஞ்சம் கற்றுக்கிட்டு இளம் வயதிலே சீரழியாமல் அரசியல் விழிப்புணர்வு, படிப்பறிவு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதே ஒரு மூலதனமாக பயன்படுத்தி இளைஞர்கள்லாம் தவறான எண்ணத்துக்கு போகாமல் தமிழ்நாடு நல்ல மாநிலம் அப்படின்னு நல்ல முறையில் வழிநடத்துமாறு தாழ்மையுடன் இளைய சமுதாயத்தை கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், மது போதையிலும் சமூக வலைத்தளங்களிலும் இளைஞர்கள் மூழ்கி கிடப்பதால் வெறும் பாதிப்பு ஆகியுள்ளது தமிழ்நாடு. இது தமிழ்நாடு அரசு மீட்டெடுக்குமாறு இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறோம்.